நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஏன் இஸ்லாமை மட்டும் இந்த உலகம் புரிய வைக்குது அப்படின்ட்டு, ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும் தீவிரவாதி அப்படிங்கிற பட்டம் வந்தது அப்படின்ட்டு? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதற்கு காரணம் முஸ்லிம்கள், இஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தை நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஏகப்பட்ட அந்நிய சக்திகள் இஸ்லாமுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல் காரணம் மீடியா, ஊடகம். மீடியாக்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. இஸ்லாமியும் முஸ்லிம்களையும் தீவிரவாதிகள் அப்படின்னு தவறா சித்தரிக்க இந்த உலகத்துல பல நாடுகள் மீடியாக்கள் மூலமா தான் முஸ்லிம்கள் மேலேயும் இஸ்லாம் மேலேயும் வெறுப்புணர்வை ஏற்படுத்துது. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, மீடியாக்கள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இஸ்லாம் அமைதியான மார்க்கம், தீவிரவாதம் பரப்பக்கூடிய மார்க்கம் இல்ல அப்படின்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா அது எப்பவுமே நமக்கு எதிராக இஸ்லாம் மேல தவறான அவதூறுகளை கூறி நமக்கு எதிராகவே அது செயல்பட்டு இருக்கு. இதற்கான இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில